ஹஸ்பண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேம்மா, நான் வந்து இந்த பூஜை பண்ணலாமா, நீ இப்போ தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சரடை நீங்கள் கட்டிட்டு போங்கம்மான்னு. அந்த விஎஸ்சிஜி வேரியேஷன் சரியாயிடுச்சுன்னா நார்மல் வேர்டுக்கு அனுப்புகிறோம். அவங்களுக்கு ஒரு அற்புதம் ஏற்பட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. இந்த வரலட்சுமி விரதத்தில் இருக்க ஒரு லிமிட்டட் செல்வம் மட்டுமா இல்லைம்மா, 16 பேர்களை அளிக்கக்கூடியவள் இந்த மகாலட்சுமி. கணவன் பண்ணும்போது மனைவிக்கும், மனைவி பண்ணும்போது கணவனுக்கும், 2 பேர் பண்ணும்போது குடும்பத்துக்கும். உங்கள் பிறந்த வீட்டுக்கும் நல்லது, புகுந்த வீட்டுக்கும் நல்லது, அவங்க பிறந்த வீட்டுக்கும் நல்லது, புகுந்த வீட்டுக்கும் நல்லது. இப்படி தான் நம்ம இந்து சனாதன தர்மத்தில் எல்லா விரதங்களுமே எல்லா மகிமைகளும் புரிஞ்சுக்காம தான் நம்ம வந்து சரியா. லக்ஷ்மிக்கு எல்லாருமே பண்ணலாம். அவள் தாய் லோக மாதா, பார்வதியும் அவளே, சரஸ்வதியும் அவளே. அவளை இதாக கும்பிடும்போது, சக்தியாக கும்பிடும்போது அலைமகள், மலைமகள், கலைமகள் 3 பேரும் ஒன்று தான். அதனால எல்லாருமே கும்பிடலாம். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக அணிஞ்சிருக்கவங்க மா கார்த்தியாயினி மகா பக்தஜன சபாவை 10 வருடங்களுக்கும் மேலாக ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்க சாந்தி அம்மா அவர்கள் தான். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பான நாள். முக்கியமா இந்த நோன்பு வந்து எதுக்காக எடுக்கப்படுது, எதுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுது, அதை பத்தி சொல்லுங்களேன். அதுக்கு முன்னால நீங்க ஒரு சின்ன கதை ஒன்று கேட்கணுமா. மகத தேசத்துல சாருமதிங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வந்து கணவன், மனைவி, கணவன் குடும்பத்தார் எல்லாரோடையும் ரொம்ப பிரியமாக அவங்க தான் வந்து சுவாமி அப்படின்னு நினச்சிண்டு எங்கேயுமே போகாமல் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணிட்டு வறுமையிலும் செம்மை, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ கூட அந்த அம்பாளை விடாமல் சுவாமிக்கு பூஜை பண்ணிகிட்டே வரான், அம்பாளுக்கு பூஜை பண்ணிகிட்டே வராங்க. கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் அவங்க நல்லா கவனித்து பார்த்துக்கிறாங்க, தன் பெற்றோர் போல் பார்த்துக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி மேலோகத்தில் மேலே வைகுந்தத்தில் பார்க்குறா. பார்த்துட்டு இவ்வளோ பக்தியாக இருக்காளே, இவளுக்கு நான் ஏதாவது மகிழ்ந்து இவள் கனவில் போய் இவளுக்கு வரம் பரணும், இப்படி ஒரு பெண்மணி இந்த லோகத்தில் கிடையாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த லக்ஷ்மி தேவி வந்து இவங்கக்கிட்ட வராங்க. வந்துட்டு இவங்களுக்கு இப்படி கஷ்டப்படுறா, இவளுக்கு வந்து நம்மளை எப்படி கரெக்டாக பண்ணினா இவளுக்கு செல்வம் வரும். இவக்கிட்ட எல்லாம் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் இருக்கணும், இருக்க வேண்டிய எல்லா குணங்களும் இருக்குது. அன்பு, அடக்கம், நாணம், பொறுமை எல்லாமே இருக்குது இவள்கிட்ட ஒன்று மட்டும் இல்லை. என்ன இல்லை? செல்வம் இல்லை. செல்வம் இருந்தால் கொஞ்சமாக செய்கிற செயலை நிறைய பண்ணலாம். இவன் நிறைய பண்ணுவாளே அப்படின்னு நினச்சிட்டு அந்த லக்ஷ்மி தேவியால் உபதேசம் முதலாக சாருமதிங்கிறவங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எதுக்கு பண்ணணும்? 2வது கொஸ்டின். வரலட்சுமி விரதம் எதுக்காக பண்ணுறோன்னா, பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பாக்கியத்துக்கும், கல்யாணமாகாதவங்க கல்யாணம் ஆகிறதுக்கும், குழந்தை பாக்கியத்திற்கும் 16 பேர்கள்னு சொல்லுவாங்க. திருமணமானால் என்ன சொல்லுவாங்க? 16 பேரும் பெற்று வாழ்கன்னு சொல்லுவாங்க. அந்த 16 பேர்களையும் அளிக்கக்கூடியதான விரதம் வரலட்சுமி விரதம். இதை வந்து ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் தான் இன்றைக்கி வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, எல்லாருமே கடைப்பிடிக்கலாம். இது வந்து எங்கள் குடும்பத்தில் வழக்கம் இல்லைம்மா, யாராவது ஒரு குரு மூலமாக ஒரு பூஜையில் 2 தடவை கலந்துக்கிறீங்க, ஒரு குரு மூலமாக கரெக்டான வழியில் பண்ணணும். எந்த விரதமோ எந்த பூஜையும் எல்லாருக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. அதனால் இந்த பூஜை முறைகளை கரெக்டாக பண்ணணும். அதுக்காக தான் இது சுவாமியே சொல்லி இந்த வழிபாடு எப்படின்னா ஒவ்வொரு முறையும் இருக்குது. சுவாமி அழைக்கிறதுலேருந்து மறுநாள் புனர்பூஜை வரைக்கும் 3 நாட்கள் வைபகமாக, சில பேர் ரொம்ப பச்சை பட்டினியில் ரொம்ப தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு, தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு பண்ணுவாங்க. அத்தகைய பெருமைக்குரியது இந்த வரலட்சுமி விரதம். சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடியது. பெண்களுக்கு மட்டும்தானா? இல்லைங்க, ஆண்களும். பெண்களோட ஆண்களும் தம்பதி சமேதராக கலந்துண்டா அந்த குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கிற மாதிரி இருக்காது. இது என் சொந்த வாழ்க்கையில் எனக்கே ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் எனக்கு என்ன முடியுமோ அதில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருடம் போக போகமா, உண்மையிலேயே சொல்கிறேன், அன்னைக்கு வந்து நாங்கள் பிஸ்னஸை இழந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம். 1 கோடி ரூபாய் வீட்டில் இதை இழந்து வாடகை வீட்டுக்கு வந்திருக்கேன்.
இந்த பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இத்தனை நாட்களில் எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுத்து, பசங்கள்லாம் செட்டில் ஆகிறாங்க, எல்லாத்தையுமே எல்லாருக்குமே என்னை சார்ந்தவர்கள் என்னை இங்கே இந்த அம்பாளை காத்தியாயினியை நம்பி வரவா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் நடக்கிறது. நான் தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணின்னு இருக்கேன், எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேம்மா, நான் இந்த பூஜை பண்ணலாமா, நீ இப்போ தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சரடை நீங்கள் கட்டிட்டு போங்கம்மான்னு. அவங்க என்ன அந்த இசிஜியில் ஏதோ வேரியேஷன் வரும், அந்த இது சரியாயிடுத்துன்னா அந்த இசிஜி வேரியேஷன் சரியாயிடுத்துன்னா நார்மல் வேர்டுக்கு அனுப்புகிறோம். அவங்களுக்கு ஒரு அற்புதம் ஏற்பட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க, கொரட்டூரில் தான் இருக்காங்க. இது மாதிரி நிறைய அதிசயங்களை இந்த அம்பாள் பண்ணின்னு இருக்கா. ஒருத்தருக்கு குழந்தைக்காக போன வருஷம் வேண்டின்றேன், அவளுக்கு குழந்தை பிறந்துடுது. இன்னொரு குழந்தை சிஏ எக்ஸாம் எழுதாமல் ரொம்ப 18 அட்டம்ப்ட்டு அவங்க வீட்டில் ஒரு ஒரு மனநிலைக்கு போயிட்டா. அப்போ வித்யாலக்ஷ்மின்னு 16 லக்ஷ்மியில் இவ இருக்கா, வித்யாலக்ஷ்மி மட்டும் சொல்லுமா, இதை சொல்லிவிட்டு நான் வரலக்ஷ்மி இன்னைக்கு கலந்துக்கோன்னேன். ஒரு 5 நிமிஷம் நீ வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகணும், அவள் சிஏ கிளியர் பண்ணிட்டா. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இந்த வரலட்சுமி விரதத்தில் இருக்குது. ஒரு லிமிட்டட் செல்வம் மட்டுமா இல்லைம்மா, 16 பேர்களையும் அளிக்கக்கூடியவள் இந்த மகாலட்சுமி. ஓகேம்மா. இப்போது வீட்டில் பூஜை பண்ணுறோம், வர பெண்களுக்கு அந்த தாம்பூல தட்டு மாதிரி கொடுக்கறது வழக்கம்தான். முக்கியமாக என்னென்ன பொருட்களை அந்த தட்டில் வச்சு கொடுக்கணும்? வெற்றிலை. வெற்றிலை மகாலட்சுமியோட அம்சமாகவே சொல்கிறது. வெற்றிலை, பாக்கு, விஷ்ணுவும் இதுவும் சொல்லுவாங்க, வாழைப்பழம். அதை தவிர வளையல் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வளையலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். 9 பொருட்கள் சொல்லுவாங்க. மருதாணி. மருதாணி யாரோட அம்சம்? மகாலட்சுமியோட அம்சம். கண்மை. மை ஏன் இட்டுக்கணும்னு சொன்னாங்கன்னா, கண் திருஷ்டியை உங்களுக்கு கண்ணுக்கும் நல்லது, கண் திருஷ்டியை போக்கக்கூடியது, அதுக்காக கண்மை. அதை தவிர ப்ளவுஸ் பீட்டு, ஆடை கொடுத்தா ஆயுசு விருத்தி, ஆடை கொடுக்கணுங்கிறது. நிறைய பேரால் புடவையெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அட்லீஸ்ட் அன்னைக்காவது ஒரு ப்ளவுஸ் பீட் வாங்கி கொடு. இப்படி ஒவ்வொரு பொருளும் பார்த்து. இன்னொன்று அதில் இந்த இந்த விரத மகிமையிலேயே வந்துடுத்து காதோலை கருகுமணி. காதோலை கருகுமணி அது டக்குன்னு வரல. அந்த காதோலை கருகுமணியையும் அதில் வச்சு கொடுப்போம். அது என்னென்னா, அது கருகுமணியோட விசேஷம் என்னென்னா, இந்த காதோலை கருகுமணியோட விசேஷம் நமக்கு அது கொடுக்கும்போது கண் திருஷ்டிகள் இருக்காது. இன்னொன்று நீண்ட கருகுமணியே எதுக்கு, மாங்கல்யத்துக்கு நிகரானது. திருமாங்கல்ய சரடு கண்டிப்பாக கொடுக்கணும். ரெண்டாவது நோன்பு கயிறு. நிறைய நோன்பு இருக்கிறவங்கன்னா அவங்க எல்லோரும் ஒன்றா நிறைய பேர் கூடி பண்ணுறாங்கன்னா நோன்பு கயிறு கட்டு. நோன்பு வழக்கம் ஒரு சிலர் கடைப்பிடிப்பாங்க, ஒரு சிலர் ஒரு சிலர் பூஜையாக பண்ணுற வழக்கம் உண்டு. அது ஒவ்வொருத்தரோட இதை பொறுத்து அமையும். இப்போது நீங்கள் இந்த அம்மனை ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்கீங்க. இதை அலங்கரிக்கிறப்போ உங்களுக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுடைய பூஜை முறை அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்? நல்ல கேள்விமா, ரொம்ப நன்றி. அதாவது இங்கே இந்த அம்பாளை நீங்கள் செய்யணும்னு நினச்சோன்னையும் உங்களுக்கு எப்படி உங்கள் கைகளுக்கு சக்தி வரும்னே தெரியாதுமா, ஆட்டோவாக வந்துடும். அதாவது அதான் சொல்லுவாங்களே, சுவாமிக்கு கவி காளிதாசன் கல்லாத இது கூட முட்டாளுக்கு கூட ஞானம் வந்துடும். அதை மாதிரி சின்னதாக தான் நான் ஆரம்பித்தேன்னு சொன்னேன். போக போக எப்படியெல்லாம் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும். அது மாதிரி நமக்கு இப்போ ஒரு சின்ன பொன் குழந்தை பிறந்துட்டா, அந்த பொண்ணு ஏஜ் அட்டெண்டிங் ஃபங்க்ஷன் வரான்னு வச்சுக்கோயேன், 9 வயசு வரா. அப்போ என்ன பண்ணுவோம், அவளுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். 10 வயசில் 16 வயசில் அவள் புடவை கட்டிக்கும் போது நம்ம குழந்தைங்கள் பிறகு. அதே மாதிரி அம்பாளுக்கு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷம் ஒன்று பண்ணணும், இப்படி பண்ணணும், அவளை இப்படி அழைக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த கலர் போடணும், எல்லாமே அவங்க. இப்போ என்னை பொறுத்தவரையில் இங்கே எல்லாமே அம்பாள் என்ன சொல்கிறாலோ அதை தான் நான் செய்வேன். யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் இங்கே பண்ணவே மாட்டேன். இந்த கலர் அப்படி எடுத்தால் கூட பண்ண மாட்டேன். நேத்தி நாங்கள் சிகப்பு கலர் கட்டி அம்பாளை இது பண்ணி உள்ளே அழைச்சோம். இது ராத்திரி உத்தரவு வந்தது, எனக்கு நாளைக்கு பச்சை சாத்து அப்படின்னு. நல்ல வேளை ஒரு பச்சை பட்டு புடவை எடுத்து எக்ஸ்ட்ரா எப்போவுமே வச்சுருப்பேன், எடுத்ததுனால இன்றைக்கி பச்சை சாத்தின்ட்டார் அவர். அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முதல்ல நாங்கள் எப்படி கலசம் வச்சு அம்பாளை அழைக்கும் முறைன்னு இருக்குது, அதை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அலங்காரத்தோடையே அழைப்போம், ஒரு மினி அலங்காரம். அதுக்கப்புறம் உள்ளே வந்த அப்புறம் தான் அந்த இதெல்லாம் செட் பண்ணி
பண்ண முடியும். சில பேர் ஃபுல்லாகவே செட்டில் பண்ணி இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அம்பாளை சின்ன அலங்காரத்தில் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அழைக்கிறது தான், அதுக்கப்புறம் செட் பண்ணுறது தான். இப்போது வரலட்சுமி விரதம் வந்து பெண்கள் தான் இருக்கணுன்றது எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். கல்யாணம் ஆன பெண்கள் விரதம் இருக்காங்க அப்படின்னா கணவன் ஆயுள் நல்லா இருக்கணும்னு, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கன்னா நல்ல கணவன் வரணும்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆண்களும் விரதம் இருக்கலாம். இப்போ ஆண்கள் விரதம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? பெண்ணுக்கு கிடைக்கிற எல்லாமே கிடைக்கும். உங்கள் கருத்தில் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு. கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை மகாலட்சுமி விரதம், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. செல்வத்துக்கு மட்டும் இல்லை மகாலட்சுமி விரதம். 16 பேர்களும் அருளக்கூடியவள். 16 பேர், குழந்தை பிறப்பு, கல்வி, உத்தியோகம், தொழில், உங்களுக்கு எல்லாத்தையுமே சந்தான பாக்கியம், என்னென்ன பாக்கியம் 16 வகையான பேர்களையும் கொடுக்கக்கூடியவ மகாலட்சுமி. இதில் ஆண்களும் அனுசரணை பண்ணலாம். நிறைய இடத்துல நான் சொல்லி வறுமையின் உச்சத்தில் இருக்காங்க அம்மா, அவங்கக்கிட்ட சொன்னேன். மதுரையில் ஒருத்தங்க, நீங்கள் 2 பேருமே வரலட்சுமி இது விரதம் இருங்க சார், பாலில் தேன் விட்டு படத்தை வச்சு பண்ணுங்க சார், சொல்கிற இதை மட்டும் பண்ணி சின்ன சின்ன தமிழ் மந்திரங்கள், பெருசு உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியலையா கவலைப்படாம். தமிழில் கண்ணதாசன் எழுதியிருக்கார் கனகதாரா ஸ்துதின்னு. மாலவன் மார்பில் இருக்கும் மங்கள கமல செல்வி மரகத வண்டு மொய்க்கும் மாணிக்க கரும்பு போன்றோய். அது அவ்வளோ ஒரு பெரிய உருகி பாடலாம் அம்பாளை. அந்த கனகதாரா ஸ்லோகம் தமிழில் கண்ணதாசனோடது இருந்து படிச்சிங்கனாலே அவள் என்னெல்லாம் தருவான்னு தெரியும். மோட்சத்தையும் தரக்கூடியவள் அந்த மகாலட்சுமி. அதனால் எல்லாருமே இருக்கலாம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் 2 பேருமே விரதம் இருந்தோம். சிவனும் பார்வதி மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. நீ வேற நான் வேற கிடையாது. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை. அதே கான்செப்ட் தான் விஷ்ணுவாக இருந்தாலும். லக்ஷ்மி இல்லைன்னா அவர் பார்த்தீங்களா இப்போ திருப்பதியில் இன்னும் வட்டி கடன் கட்டின்னு இருக்காருல்ல, பெருமாளுக்கே அந்த கதி தானே. அதனால இது எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணலாம், தப்பு கிடையாது. லக்ஷ்மிக்கு எல்லாருமே பண்ணலாம். அவள் தாய் லோக மாதா, பார்வதியும் அவளே, சரஸ்வதியும் அவளே. அவளை இதாக கும்பிடும்போது, சக்தியாக கும்பிடும்போது அலைமகள், மலைமகள், கலைமகள் 3 பேரும் ஒன்று தான். அதனால் எல்லாருமே கும்பிடலாம். இது ஒரு லிமிட்டட் இது கிடையாது. எந்த புராணங்களையும் அந்த மாதிரி சொல்லப்படவில்லை. லக்ஷ்மி தேவியும் அப்படி சொல்லலை. குடும்பம் ஃபுல்லாகவும் இதை அனுசரணை பண்ணினாங்க. இதை பண்ணாமல், ஆண்கள் பண்ணாமல் இருந்ததுனால என்ன ஆறுதுங்கிற அதுக்கு ஒரு கதை, சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சௌராஷ்டிர தேசமாக அந்த மன்னன் பேர் நினைவில் அந்த ராணி அந்த நோன்பை அனுஷ்டானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜா அதெல்லாம் பண்ண மாட்டார், ராணி மட்டும்தான் அனுஷ்டானம் பண்ணுவார். அந்த ராணி அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப நன்னா அவளும் அந்த ராணியும் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பா. ராணி மாதிரி இருக்க மாட்டா, எல்லாருக்கும் எல்லாம் உதவி பண்ணி முறைப்படி பூஜை பக்தையாக விளங்கினான். ஒரு நாள் லக்ஷ்மி அவளை சோதிக்க எண்ணினான். எப்போவுமே இந்த சாமி கிட்ட போயிட்டா மின்சாரத்துக்கிட்ட போன மாதிரிம்மா நிறைய கொஞ்சம் அடி இடி வாங்கி தான் அவங்கள ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் புலிவாலை, என்னோடய குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், புலிவாலை பிடிச்சிட்ட அப்படி தான் எல்லாத்தையும் அனுபவிச்சாகணும், மற்ற கர்மாவையும் நீ தான் அனுபவிக்கணும். அது மாதிரி இது என்னென்னா, அந்த சௌராஷ்டிர மன்னன் என்ன பண்ணுறான், இதை அவன் ராணி பண்ணிட்டு இருக்கா லக்ஷ்மி தேவி. ஒரு நாள் மதியம் இவன் சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி அவளுக்கு யாருக்குமே வரவாளுக்கு ஒன்றுமே கொடுக்கல, இவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு தாம்பூலம் தரிச்சிட்டு ராணி தானே ஒய்யாரமாக ஊஞ்சலில் உட்காந்துட்டுருக்கா. லக்ஷ்மி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு வயசானவங்க வேடம் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு இங்கே வராங்க. இந்த வீட்டுக்கு வரவும் ராணி யாரம்மா நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் இந்த இதுக்கு உன்னை பற்றி கேள்விப்பட்டு வந்தேன், நீ என்ன இன்றைக்கி லக்ஷ்மியோட அவதார திருநாள், நீ இன்றைக்கி அதிதிக்கு உணவே கொடுக்காம நீ சாப்பிட்டுட்டு தாம்பூலம். இந்த மாதிரி விரத நாட்களில் அதிதி தேவ நம்ம இந்த சனாதனம் என்ன சொல்கிறதுனா, முதல்ல வந்தவங்க பசியாறணும், திஸ் இஸ் த கான்செப்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும். நல்ல நாட்களில் வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடணும். அதனால் நீ அதிதிக்கு கொடுக்க, அதிதினா வர்றவங்க விருந்தாளி, அவங்களுக்கு கொடுக்காம நீ சாப்பிட்டுட்டு உயரமாக வெத்தலை பார்க்கணும். இவளுக்கு என்ன இருந்தாலும் ராணிங்கிற ஒரு கர்வம் இருக்குல்ல, கொஞ்சம் நன்னா இருந்தாலே வந்துடுமே நமக்கு. இவன் என்ன பண்ணுற, நீ யார், நீயே பிச்சைக்கார கிழவி, நீ என்ன கேட்குற, சட்டுன்னு அடிச்சு விட்றான் கன்னத்தில். அந்த மூதாட்டி இப்படி தடவிண்டே இப்படி போகிறப்ப அவளுக்கு ஷியாமா, அந்த ராணிக்கு ஷியாமான்னு ஒரு குழந்தை, பொன் குழந்தை.
கொஞ்சம் பெரிய பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு கடகடன்னு இந்த இந்த 16, 25 அந்த பாட்டிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பரிதாபமாக பாட்டியெல்லாம் போனால் ரொம்ப பிடிக்கும். அம்மா பிடிக்காது, பாட்டி பிடிக்கும். அம்மா கொஞ்சம் கடுப்பு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல, பாட்டி பிடிக்கும். இந்த பொண்ணு போகும்போது, பாட்டி என்ன பாட்டி நீங்கள் இப்படி போகிறீங்க, என்ன உங்கள் கண்ணெல்லாம் சந்திருக்கு, ஏன் கண் இல்லைம்மா, இந்த ராணிக்கிட்ட போய் நான் இது மாதிரி கேட்டேன், நான் அடித்து அனுப்பிட்டா, இந்த விரதத்தை சரியாக பண்ணலாமா, அவள் யாருக்குமே கொடுக்காம அவள் இது பண்ணிட்டாம்மா, அவளே சாப்பிட்டுட்டா, அதித்தி வர்றதுக்கு முன்னால் சாப்பிட்டா, இதை சொல்ல போய் நான் அடிச்சுட்டாம்மாண்ணா. பாட்டி அந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் பாட்டி, நான் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த ஷியாமா இதை எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு இந்த குழந்தை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவங்க பண்ணாமல் விட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா கேள்வி, இந்த ராஜா பண்ணுறதே கிடையாது. இவங்க இந்த மாதிரி பண்ணதுனால அந்த லக்ஷ்மி போயிட்டா இல்லையா, லக்ஷ்மி வெளியேறி போயிட்டா. அப்போ என்ன ஆகுது, அந்த ராஜ்யத்தில் எல்லாமே போய்டுறது. எதிரி நாட்டுக்காரன் படையெடுத்து அந்த ராஜா 0 ஆயிட்டா, இவள்கிட்ட பணம் எல்லாம் போய்டுறது. இந்த ஷியாமா பண்ணிகிட்டே வரா இல்லையா, இவளுக்கு ஒரு நல்ல இடம். அதுக்குள்ளே ராஜா கடைசி சொத்தை வச்சு இவளுக்கு எப்படியாவது இவளை கரை சேர்த்துறணும், கரை சேர்க்குறான். ஆனால் இவ போன இடம் மிகப்பெரிய கோடீஸ்வர இடம். ஏன்னா இவன் இந்த பூஜையை பண்ணின்னு இருக்கான் இந்த குழந்தை. இவ பெரிய இடத்துக்கு போயிட்டு ஒரு குடம் நிறைய தங்க காசை போட்டு அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறா, இதை வச்சாது பொழைச்சிக்கோங்கன்னு. இந்த ஷியாமா அந்த ஷியாமாவோட அம்மா தொட்ட உடனே அது ஒரே கரியாக போய்டுறது, கருப்பாக போய்டுறது. கரியாக போனவுடனே அவள் யோசிக்கிறான், என்ன இந்த மாதிரி கரியாக போயிடுத்து அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் இந்த ஷியாமா என்னன்னு புரிஞ்சுடுத்து இவளுக்கு. சொல்கிறா, அம்மா இந்த விரதத்தை நீங்கள் பண்ணாதனால தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் கறி ஆகிடுது, இந்த விரதத்தை தயவுசெய்து பண்ணுங்கம்மா. அந்த பாட்டி இது பண்ணது இவளுக்கு எனக்கு ஒரு பாட்டியை நீங்கள் இது பண்ணிங்களாம்மா, இந்த விரதத்தை நீங்கள் பண்ணுங்கம்மா ஒழுங்கான. அதுக்கப்புறம் முறையாக பண்ணி அவள் இழந்த செல்வங்கள்லாம் வரா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ராஜாவும் அந்த ராணியும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டா. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஆண்கள் பண்ணுமா, ஒருத்தர் பண்ணும்போது ஒருத்தர் பெனிஃபிட். கணவன் பண்ணும்போது மனைவிக்கும், மனைவி பண்ணும்போது கணவனுக்கும், 2 பேர் பண்ணும்போது குடும்பத்துக்கும். உங்கள் பிறந்த வீட்டுக்கும் நல்லது, புகுந்த வீட்டுக்கும் நல்லது, அவங்க பிறந்த வீட்டுக்கும் நல்லது, புகுந்த வீட்டுக்கும் நல்லது. இப்படி தான் நம்ம இந்து சனாதன தர்மத்தில் எல்லா விரதங்களுமே எல்லா மகிமைகளும் புரிஞ்சிக்காம தான் நம்ம சரியாக இது எல்லாருமே பண்ணக்கூடியது எளிய முறையில். அம்பாள் உங்கள்கிட்ட ஆடம்பரெல்லாம் கேட்கல, உன்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணு. இருக்கிறத வச்சு ஒரு படம் இருக்கா, அந்த படத்தை நன்னா தொடச்சிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் யூடியூப்பில் போட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்துடுது. போட்டு ஒரு பாலில் தேன் விட்டு சக்கரை போட்டு நீங்கள் என்னாலும் அந்த மாதா ஏற்றுண்டு அருள் பாலிப்பாள். இது வறியவர்களும் பண்ணலாம், பெரிய அளவுலையும் பண்ணலாம் உங்கள் மனசை. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு மனசை அவள்கிட்ட வைக்காமல் இருக்கக்கூடாது. மனசு சிந்தை எப்போவும் அந்த மாதாவையே நினச்சிட்டு அவளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போது சமீபத்தில் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், இந்த உலகமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்லையும் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு வரப்போ இதை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு உடன்பாடு இல்லைம்மா. வேலைக்கு போகிறதுனால நமக்கு டைம் இல்லை. அதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். அதாவது 4 மணிக்கு நான் நைட்டு நிறைய போகிறாங்க, நாங்கள் பகலில் தான் தூங்குறோங்கிறாங்க. ஒரு அரை நாள் தூங்காதனால ஒன்றும் நம்ம பாடி ஒன்றும் கெட்டு போயிடாது. நிறைய பேர் ஸ்லீப்லெஸ் நைட்டில் இருக்காங்க. 12 மணிக்கு தான் யூடியூப் பார்த்துட்டு தூங்கவே ஆரம்பிக்கிறீங்க, 2 மணிக்கு தான். ஸோ வேலைக்கு போகிறதுக்கும் பூஜைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எவ்ரிபடி ஹாஸ் டு டூ, ஈவன் ஜென்ஸ். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கிரிக்கெட்டுக்கு போகிறதுனா அதுக்கு டைம் இருக்குது, சினிமா தேட்டரில் போய் 3 மணி நேரம் டைம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்க டைம் இருக்குன்னப்ப ஒரு பூஜைக்கு 1.5 hours டைம் இல்லைன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. ஏன்னா நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயி, நான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கேன். எனக்கெல்லாம் டைமே கிடையாது. எப்போ வேணாலும் ஃபோன் கால் வரும், எப்போ வேணாலும் ஓடணும். இன்றைக்கி உட்காந்துருக்கேன் ஏன்னா நான் டைம் ஷெட்யூல் பண்ணிவிடுவேன். இந்த வேலைகள்லாம் நான் முடிச்சுட்டு வரோம், எமர்ஜென்சிக்கு என்னை ஃப்ரீ பண்ணிப்பேன். அப்படி தான் இன்றைக்கி காலையிலேருந்து பூஜை நடந்துட்டுருக்கு. எங்கள் வீட்டில் பூஜை பண்ணினோம், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பூஜை நடந்தது. இப்போ இந்த டைம் கேப்பு, இதுக்கு அடுத்து பூஜை இருக்குது, அப்புறம் ஹோமம் இருக்குது. ஸோ வி கேன் மேனேஜ் எவ்ரி திங். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில். நம்ம கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிட்டா எல்லாமே பண்ணலாம். நம்ம தான் நம்ம டயத்தை மேனேஜ். அதர் பர்சன் அட்வைஸே கேட்காதீங்க, உங்கள் டயத்தை நீங்கள் மேனேஜ். ஜிம்முக்கு போகணும், உங்கள் பாடி நல்லா வச்சுக்கணுமா, அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு பர்சனலைஸ்ட் ஹவர்ஸ். அதே மாதிரி பூஜாக்குன்னு பர்சனலைஸ்ட் ஹவர்ஸ். 1/2 hour பண்ணுறாம்மா, சின்ன மந்திரம், குட்டியை பெருசாலாம் பண்ண வேண்டியது. சின்னதாக ஒரு 1/2 hour பண்ணாலே அம்பாளுக்கு சந்தோஷம்.
சின்ன பிள்ளைங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வந்து வரலட்சுமி பூஜையை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா. திருவருள் டிவிக்கு நேயர்களுக்கும் அந்த நிறுவனத்தார்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். எங்கள் காத்தியாயனி பக்தஜன சபா பேரில் இந்த டிவி நிறைய வளமும் பெற்று பெரிய புதுப்பொலிவோட அடுத்த வருஷம் வரும்போது டைம் ஸ்லாட்டே இல்லைங்கிற அளவுக்கு வரணும்னு எல்லாம் வல்ல காத்தியாயினி அம்பாளையும் இந்த மகாலட்சுமியை வேண்டிண்டு விடைபெறுகிறோம். நன்றி. நன்றிம்மா. இன்னைக்கு வரலட்சுமி விரதம் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு தான் வரலட்சுமி விரதம். ஸோ வெளிநாட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. गोविंद वेंकटरमण श्रीनिवास परब्रह्मणे नमः स्वाहा अच्युतानंद गोविंद वेंकटरमण ओम क्लीं क्लीं कामाध्याये क्लीं क्लीं नमः ओम क्लीं क्लीं कामाध्याये क्लीं क्लीं ओम ऐं क्लीं चौक्लीमाय मत्प्रियाय नमः मत्महस्ताय नमः आत्माक्षे नमः सुंदरिये नमः देवी नमः पद्मिन्ये नमः